பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு விசுவாசத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே எப்படி விசுவாசம் வரும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாதான் நான் அவரை நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பரவாயில்ல, எனக்கு கொடுக்கலனாலையும் பரவாயில்ல, நான் கர்த்தரை நம்புகிறேன், அவர் உண்மையுள்ள ஆண்டவர் அப்படின்னு விசுவாசிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணார பார்த்தா தான் நம்புவாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்லுவாங்க, யூத ஜனங்கள் மத்தியில், நீங்கள் அற்புதத்தை கண்டபடினால் என்னை விசுவாசிக்கிறீர்கள் என்று ஒரு முறை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுவார். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, எபிருடைய விசுவாசத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். மார்க்கு 5வது அதிகாரத்தில் எபிருடைய மகள் இறந்து போறாங்க. இயேசு கிறிஸ்துவை அவர் வருந்தி கேட்கிறார், என் வீட்டுக்கு வாங்க, என் மக சாவு கிடக்க இருக்கிறாங்க, மரண படுக்கையில் இருக்கிறாங்க சொல்லும்போது, போற வழியிலே எபிருக்கு தகவல் வருது, இனி ஆண்டவரை நீ கட்டாயப்படுத்தாத, அவரை வற்புறுத்தாத, ஏன்னு சொன்னா உன் மக மறிச்சிட்டா என்று சொல்லும் பொழுது இயேசு அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவும் எபிரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உள்ள ஒரே சந்தடியாக இருக்கிறது. அதை பார்த்த உடனே இயேசு சந்தடி பண்ணுகிறவர்களை வெளியே அனுப்பி விட்டுட்டு அந்த மகளுடைய கையை பிடித்து மரித்து போன மகளை உயிரோடு எழும்ப செய்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து உன் பக்கத்தில் இருந்தால் உன்னை பார்த்து சொல்லுவார், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் செத்து போனதாக இருக்கலாம், உன்னுடைய நம்பிக்கை செத்து போனதாக இருக்கலாம், உன்னுடைய விசுவாசம் செத்து போனதாக இருக்கலாம், நீ நம்பி எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்தவனாக இருக்கலாம். ஆனால் இயேசு இன்றைக்கு உன் பக்கத்தில் நின்று சொல்லுகிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசத்தின் கிரியைகள் ஒருவர் செத்து போயிருந்தாலும் அது திரும்பவும் உயிரடையும் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் விசுவாசமாக இருங்கள். உங்களுக்குரியதை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். God bless you. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.